அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மாபாத். அன்பிற்குரியவர்களே, ஜமாத்து தொழுகை விடுவதற்கு அனுமதி உண்டா, யாருக்கு ஜமாத்து தொழுகை விடுவதற்கு அனுமதி உண்டு என்கிற விஷயத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ஜமாத்து தொழுகை என்பது மிக மிக வலியுறுத்தப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. குறிப்பாக ஆண்களுக்கு கட்டாயமாக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், யார் ஜமாத்தோடு தொழுகாமல் தனியாக தொழுகிறார்களோ, வேண்டுமென்றே தக்க காரணம் இல்லாமல் யார் ஜமாத்தோடு தொழுகாமல் தனியாக தொழுகிறார்களோ அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்கிற கருத்தில் கூட அறிஞர்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதற்கு ஆதாரங்கள் இருக்கிறது, பின்னால் நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த அளவிற்கு ஜமாத்து தொழுகை என்பது முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யார் பள்ளிக்கு வந்து ஜமாத்து தொழுகை கலந்து கொள்ளாமல் வீட்டில் இருக்கிறாங்களோ அவங்களை வீடோடு கொளுத்துவதற்கு நான் நாடுகிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னால், அப்போ எந்த அளவுக்கு ஜமாத்து தொழுகை முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது இதன் மூலம் நம்ம புரிந்து கொள்கிறோம். அதே போல் வந்து பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கண்ணு தெரியாத சஹாபி ஒருத்தவங்க வராங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க, யாரை சொல்லலாம், எனக்கு கண்ணு தெரியாது, கூட்டு வர்றதுக்கு ஆள் கிடையாது, அப்போ நான் எனக்கு வந்து வீட்டில் தொழ அனுமதித்தாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூலா சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் போகிறவரை கூப்பிட்டு ரசூலா திரும்பி கேட்டாங்க, நீங்கள் ஹல் சமிஅத்தா நிதா, நீங்கள் பாங்கோசி கேட்பீங்களான்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலா அவன் சொல்கிறான், ஆமியா ரசூலல்லாஹ், பாங்கோசி எனக்கு கேட்குன்னு சொல்கிறாங்க. அப்போ பாங்கோசி கேட்கக்கூடிய அளவுக்கு பக்கத்தில் இருந்தால் நீ கட்டாயமாக வரதான் செய்யணும், பள்ளிக்கு வந்து தான் தொழுக வேண்டும். ஆள் துணை இல்லாவிட்டாலும், கண்ணு தெரியாவிட்டாலும், அழைத்து வருவதற்கு ஆள் துணை இல்லாவிட்டாலும் நீங்கள் என்ன செய்யணும், பள்ளியில் வந்து தான் நிறைவேற்ற வேண்டும் என்று அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. பன்மாதவர்களை இப்படியாக மார்க்கத்தில் வந்து ஜமாத்து தொழுகை விடுவதற்கு கண்ணு தெரியாத நபருக்கு கூட அழைத்து வர ஆள் இல்லாவிட்டால் கூட ஜமாத்து தொழுகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடுவதற்கு அனுமதி வழங்கவில்லை என்று நம்ம பார்க்குறோம். அதே போல் வந்து பாருங்கள், ஸலாத்துல் ஹவுஃப் என்று இஸ்லாத்து தொழுகை உண்டு, அச்சநிலை தொழுகை. அது வந்து போர்க்களத்தில் தொழப்படக்கூடிய தொழுகை. போர்க்களத்தில் கூட ஜமாத்தாகத்தான் நிறைவேற்றப்பட்டதை நம்ம பார்க்குறோம். இப்போ போர்க்களத்தில் கூட அந்த நேரத்தில் தான் வந்து ஜமாத்தை விடுவதற்கு அனுமதின்னு பார்த்தா அது பொருத்தமான நேரமாக இருக்கும். ஆனால் அங்கே கூட வந்து ஜமாத்தை விடுவதற்கு அனுமதி நமக்கு தரப்படவில்லை என்று நம்ம பார்க்குறோம். இப்போ அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், மார்க்கத்தில் ஜமாத்து தொழுகையை விடுவதற்கு அசட்டையாக இருப்பதற்கு எந்த ஒரு அனுமதியும் கிடையாது. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, அவங்க எங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உண்மையான தோழர்கள் யாருமே ஜமாத்து தொழுகை விடவே மாட்டாங்க. யார் ஜமாத்து தொழுகை விடுவாங்கன்னு சொன்னால், யார் வந்து எங்களில் நயவஞ்சகர் என்று அறியப்பட்டிருந்தார்களோ, வெளிப்படையாக இவர்கள் எல்லாம் நயவஞ்சகர்கள் என்று அறியப்பட்டிருந்தாங்களோ, அந்த நயவஞ்சகனை தவிர யாரும் ஜமாத்தை விட மாட்டாங்க. எங்களில் உண்மையான தோழர்கள் வந்து 2 நபருடைய உதவியால் என்ன செய்வாங்க, சுயமாக எழுந்து வர முடியாத நோய்வாய்ப்பட்டவங்க கூட என்ன செய்வாங்க சொன்னால் 2 நபருடைய உதவியால் என்ன செய்வாங்க, எழுந்து வந்து பள்ளியில் தான் தொழுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால், அப்போ எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஜமாத்து தொழுகை வலியுறுத்தப்பட்டது என்பதை நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து நம்ம பொடுபோக்காக இருந்து விட்டு 2ஆம் ஜமாத் வைப்பதற்கு மார்க்கத்தில் வளமைப்படுத்துவதற்கு மார்க்கத்தில் அனுமதி என்பது கிடையாது. வளமையாக முதல் ஜமாத்தை பேணக்கூடிய நபருக்கு தான் 2ஆம் ஜமாத் அனுமதி. அப்போ ரசூலுல்லாஹ் இவ்வளவு தூரம் ஜமாத்தை வலியுறுத்தி பேசியிருக்கும் பொழுது, கண்ணு தெரியாத சஹாபி கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பள்ளியில் வந்து தான் தொழுகணும்னு சொல்லியிருக்கும் பொழுது, போர்க்களத்தில் கூட வந்து ஜமாத் தொழுகை விடுவதற்கு அனுமதி இல்லை எனும் பொழுது, அப்போ ஜமாத் தொழுகை பொடுபோக்கா விட்டு போட்டு நம்ம பள்ளியில் வந்து 2ஆம் ஜமாத்தை வச்சுக்கலாம், அதுக்கு பிரச்சனை இல்லை, வளமையாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் என்பதற்கு மார்க்கத்தில் துளியளவும் அனுமதி என்பது இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அடுத்து வந்து பாருங்கள், யாருக்கு ஜமாத்து தொழுகை விடுவதற்கு அனுமதி அப்படின்னு சொன்னோம்னா, ஒட்டுமொத்த ஹதீஸில் நம்ம பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 சந்தர்ப்பத்தில் தான் ஜமாத்து தொழுகை விடுவதற்கு அனுமதி கொடுத்தாங்க. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமயத்தில் தான் ஜமாத்து தொழுகை விட்டுருக்கிறாங்க. அது 2ஐயும் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, முஸ்ததுல் ஹாக்கிமில் வரக்கூடிய ஆதரபூர்வமான ஹதீஸு, மன் சமிஅ நிதா ஃபலம் யஜிப் ஃபலா ஸலாத்த லஹு, யார் தொழுகையுடைய அழைப்பை கேட்டு அவர் வந்து தொழுகைக்கு பதில் தந்து தொழுகைக்கு வரவில்லையோ, ஜமாத்துக்கு வரவில்லையோ, ஃபலா ஸலாத்த லஹு, அவருக்கு தொழுகை என்பது கூடாது, இல்லை என்று சொன்னாங்க. அப்போ இந்த ஹதீஸை வச்சு தான் யார் வந்து முன் சென்ற அறிஞர்கள் வந்து யார் வந்து தனியாக வேணும்னே காரணம் இல்லாமல் ஜமாத்தை விட்டாங்களோ, அவங்க தொழுகை இல்லை கூடாது என்று சொன்னாங்களோ, அதுக்கு இதைத்தான் ஆதாரமாக வைக்கிறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் வந்து ரசூலுல்லாஹ் கேட்கப்படுது, ஒமல் உதுர் யா ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ் அந்த ஜமாத்தை விடுவதற்கான தக்க காரணம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது அல் உதுர் அல் ஹவுஃப் வல் மரத், அச்சம் அதே போல நோய் என்று சொன்னாங்க. இந்த அச்சம் நோய் என்றால் என்னவென்பதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்கள் விளக்கும் பொழுது சொல்கிறாங்க, அதாவது கடுமையான அச்சம், பள்ளிக்கு வருவதன் மூலமாக உயிர் அச்சம் ஏற்படும் என்று பயம் இருந்தால், அதே போல் 2வது வந்து எந்திரிச்சு வர முடியாத அளவுக்கு, இப்போ எந்திரிச்சு வந்து தொழ முடியும்னா சஹாபாக்கள் எழுந்து வந்து 2 நபருடைய உதவியால் தோளில் கையை போட்டு வந்து தொழுதாங்க. நம்ம செய்தியை நம்ம தெளிவாக பார்க்குறோம், புகாரி முஸ்லிம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே போல் வந்து அப்போ வந்து எழுந்து வர முடியாத அளவுக்கு உண்டான நோய்க்கு தான் அனுமதி. பள்ளிக்கு வந்தால் உயிர் சேதம் ஏற்படும் அப்படிங்கிற பயம் இருந்தால், 2வது வந்து எழுந்து வர முடியாத அளவிற்கு நோய் வயப்பட்டிருந்தால் மட்டும்தான் அனுமதிகளை பார்க்குறோம். இதுக்கு நம்ம ஆதாரத்தை பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து ஒரு சஹாபி வந்து வரார்.
பத்ர் போரில் கலந்து கொண்ட ஒரு சஹாபி, புகாரில் வரக்கூடிய செய்தி 5401வது செய்தி. அதில் வந்து அவங்க கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், நான் வந்து கண் தெரியாத சஹாபியாக இருக்கேன், அவர் கண் தெரியாத சஹாபி, அவர் வேற. அவர் வந்து சொல்கிறார், யார் கண் தெரியல எனக்கு, என் சமுதாயத்துக்கு நான் தான் இமாமா இருக்கிறேன், நான் அங்கே போய் தொழு வைப்பதற்கு போனோம்னா எங்கள் வெள்ளம் பெருக்கெடுத்து ஆறு ஓடுது, அப்போ நான் வந்து அதில் போனோம்னா சிக்கி கொண்டு உயிர் இழந்துருவேன், கண்ணும் தெரியாது வெள்ளமும் வந்து ஓடுது, அதில் நம்ம போயினோம்னா சிக்கி கொண்டு உயிர் இழந்துருவேன் அப்படின்னு உயிருடைய பயத்தை அங்கே வந்து சொல்கிறார். அப்போ தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வீட்டில் தொழுமாறு அனுமதி கொடுத்தாங்க அப்படிங்கிற செய்தி நம்ம பார்க்குறோம். அப்போ அப்படிப்பட்ட உயிர் சேதம் ஏற்படும் என்கிற பயம் இருந்தால் மட்டும்தான் ஜமாத்தை விடுவதற்கு ஹதீஸில் அனுமதி இருக்குது. ரெண்டாவது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு அவங்களுடைய நோயின் காரணமாக ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடைசி அவங்களுடைய சக்கராத்து நிலைமைக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 3 நாட்கள் 4 நாட்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து படுத்த படுக்கையாக இருந்தாங்க, நினைவே இல்லாமல் இருந்தாங்க, சுயநினைவே இல்லாமல் கிடந்தாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சுயநினைவு இல்லாத சமயத்தில் ரசூலுல்லாஹ் தொழுகை விட்டாங்க என்பத அடிப்படையில் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தொழுகை விடுவதற்கான அந்த நோய்க்கான அளவை சொல்லும் பொழுது யார் சுயநினைவு இல்லாமல் இருந்தாங்களோ அவங்களுக்கு அனுமதின்னு சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த செய்தி ஆதாரமாக சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உயிர் சேதம் ஏற்படக்கூடிய அச்சம் இருந்தால் மட்டும்தான் ஹதீஸில் சொல்லப்பட்டதை போல அந்த தக்க காரணம் என்பது கடுமையான நோய், கடுமையான பயம். அப்போ உயிர் சேதம் ஏற்படக்கூடிய அந்த கடுமையான பயம் இருந்தால் மட்டும்தான், அதே போல் எழுந்து வர முடியாத சுயநினைவே இல்லாத அளவுக்கு நம்ம வந்து கிடந்தால் மட்டும்தான் ஜமாத்தை விடுவதற்கு அனுமதியை தவிர மற்ற சந்தர்ப்பத்தில் மார்க்கத்தில் அனுமதி என்பதை நம்ம பார்க்கவே முடியாது. எனவே சஹாபாக்கள் எழுந்து வர முடிந்தால் கூட 2 நபருடைய தோள் பட்டையில் கையை போட்டு அவங்க தரவன காலை இழுத்துட்டு வந்து தொழுதாங்க நம்ம பார்க்குறோம். அப்போ அன்பார்ந்தவர்களே, ஜமாத் தொழுகை அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜமாத்தை விடுவதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து நம்ம என்ன செய்ய, ஜமாத்தை வந்து சர்வசாதாரணமாக விட்டு போட்டு இன்னைக்கு 2ஆம் ஜமாத்தை வளமைப்படுத்துவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. மார்க்கத்தில் நம்முடைய சுய பொடுபோக்கை வந்து மார்க்கமாக நம்ம மாற்றுறோம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லப்பட்ட விஷயத்தை நன்கு புரிந்து செயல்படுத்துவதற்கு அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.